நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நாம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தோழர்களே, இன்றைக்கு இந்நிகழ்ச்சியில் நம்ம துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் திருமதி சசிகலா அவர்களுடைய செவ்வி ஒன்று தற்போது கிடைத்திருக்கிறது. ஒரு குறுகிய நேர செவ்வியாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவல நிலையும் அதிமுகவினுடைய அடிப்படை மாண்புகள் 1987ஆம் ஆண்டு அக்கட்சிக்கான இரண்டாவது மறுஉருவாக்கம் இப்பொழுது மூன்றாவது நிலையாக, அதாவது இது இரண்டாவது நிலை. 77இல் கட்சி ஆட்சிக்கு வந்தது, 87இல் குழப்ப நிலையை நீக்கிய தற்போதைய தொண்டர்களின் மனோநிலை. அதே சமயம் ஒரு வரம்பற்ற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கடந்த 10 மாதங்களில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இப்படி பல மாவட்டங்களில் குறிப்பாக 47 கொலைகள் நடந்திருக்கிறது என்பதையும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு எங்கே செல்கிறது? போதை நிலைகள் எங்கே போகிறது? அது சமயம் பாதுகாக்கப்பட்ட 1000 ஏக்கருக்கான நிலப்பரப்பில் உள்ளாகிய காப்பு காடுகள், அதை மீட்கக்கூடிய பொறுப்பில் எந்த அடிப்படையிலே அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டிய அம்மையார் சசிகலா அவர்கள் சரென்று பரபரப்பாக தேசம் முழுவதும் பேசப்படுகிற இந்த எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படும் தேர்தல் புதிய வாக்காளர்கள் பரிணாமம் அம்மாவுடைய ஆட்சியிலும் நடந்தது என்பதையும் புள்ளியியல் கணக்காக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 1987களில் அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கு எத்தனையோ திட்டங்கள், அவற்றில் நான் பெற்ற அனுபவம், கடந்த 40 ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் எனக்கான அனுபவத்தின் பால் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த இணைத்த அதிமுகவின் ஆட்சியை கொண்டு வருவது தனது இலட்சியம் என்றும், அதற்கான தீவிர பணிகள் யாரும் அறிந்திடாத நிலையில் சென்று கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. மக்கள் விரோத திமுக ஆட்சியிலிருந்து மக்களை காப்போம், மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைப்போம். திருமதி சசிகலா அவர்களுடைய செவ்வியினுடைய இன்றைய தலைப்பு. திராவிட இயக்க ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய திரு துரைக்கண்ணா எம்மோடு இணைகிறார். பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் எம்முடைய இணைப்பின் வெளிப்புற படப்பிடிப்பினூட அதிமுகவின் சார்பிலும் வழக்கறிஞர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க, சொல்லுங்கள். இப்போ சொன்னதை நீங்கள் இப்போ எந்த பாயிண்டை பேச போகிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சிக்கலிலிருந்து, இப்போது தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய பல்வேறு பணிகளை நான் ஏற்கனவே தொடங்கிட்டேன். அது குறித்த நடவடிக்கைகளிலும் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதை தாண்டி வழக்கம் போல் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய அந்த செயல்பாடுகள், மக்கள் விரோத செயல்கள், எந்தெந்த விஷயத்தில் அவங்க தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நம்முடைய பள்ளிக்கரணை ஏரியாவில் இருக்கிற அந்த சதுப்பு நில முறைகேடு என்பது இன்றைக்கும் பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ புதிய அந்த வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் தொடர்பான விஷயங்களையும் குறிப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெருமளவுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 49-50 லட்சம் பேர் வரைக்குமே நீக்கியிருக்காங்க. இன்றைக்கும் கூட குளத்தூர் பகுதியில் மட்டுமே நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்திருப்பதாக கூட தகவல் வந்திருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்களையும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இன்றைய தினத்தில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்புக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்க்குறோம். எப்படி அதை நீங்கள் யூகிக்க? பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த குரு பூஜை ஜெயந்தி விழாவில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகில் பயணித்த மூத்த முன்னோடிகள், மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் கூட இந்த இருவரோடு, திரு ஓபிஎஸ், திரு கே.ஏ. செங்கோட்டையன், இவங்களோட சேர்ந்து அங்கே தன்னுடைய மரியாதையை செலுத்திவிட்டு வந்து தான் இந்த நேர்காணலை அவர் சந்தித்திருக்கிறார்.
அப்போ கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைந்து வலிமை மிக்க அதிமுகவாக இருந்தால் மட்டுமே இதில் வலுவான கூட்டணி அமையும். அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமையும் பட்சத்தில் நாம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பொதுவெளி பார்வையாக இருக்கிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவரையிலுமே பல பேர் ஒன்றிணைப்போம் ஒருங்கிணைப்போம் என்று தனித்தனியாக பேசி வருகிறார்கள். இவர்கள் முதல் ஒருங்கிணையட்டும், முதலில் இவர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கட்டும் என்கிற மாதிரியான விமர்சனம் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இருந்தது. நீங்கள் காட்சி ஊடகங்களாகட்டும், வலைத்தளங்களாகட்டும், யூடியூப் சேனல், மெயின் சேனல் எல்லாத்துலேயுமே இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் என்று வருபவர்கள் எல்லோருமே இந்த கருத்தை தான் முன்வைத்து பேசி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களும், தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள், மத்திய மண்டலத்தைச் சேர்ந்த டெல்டா பகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், மரியாதைக்குரிய வி.கே. சசிகலா அவர்கள், இப்போ இவர்கள் இணைந்து அந்த மண்ணில் தேவர் பூமியில் இவர்கள் சந்தித்திருப்பது என்பதே ஒரு திருப்பத்திற்கான முன்னெடுப்பாக தான் நம்ம பார்க்குறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் இதுவரையான நெருக்கடிகள் நிறையவே ஏற்பட்டிருக்கு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி தொடங்கி 74 முதல் பொதுக்குழுவை போட்டு அவர் அந்த நிறுவனத் தலைவராக இருந்தவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற காலத்திலும் சரி, அதற்கு பிறகு 76 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் இந்த மாநில கட்சியை தேசிய கட்சியாக மாற்றுவது ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அப்போது கட்சியினுடைய முன்னணியினர் பிரச்சனை எழுப்பினார். அதை தாண்டி 1984 நமது கழகம் என்று திரு எஸ் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி வருவது ஒரு சோதனை. இந்த சோதனைகள்லாம் திரு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. அதை கடந்து அதிமுக மீண்டும் நிலை பெற்று ஒரு வளர்ச்சி பாதையில், வெற்றி பாதையில் போய் கொண்டிருந்தது. திரு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற போதுமே இந்த மாதிரியான நெருக்கடிகள், பிரச்சனைகள் உருவானது. அதிமுக தொடக்க காலம் முதலே இதை எதிர்கொண்டு வருகிறது. இந்த சோதனைகளை கடந்து தான் வெற்றி பாதையில் பயணிக்கிறது நம்ம பார்த்தோம். அவர் புரட்சித்தருடைய மறைவுக்கு பிறகு ஒரு 5-6 மாதங்களிலேயே முன்னணி தலைவர்கள் 4 அணியில் போனாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், பண்டுட்டியார் ஆகட்டும், திருநாவுக்கரசர், ரங்கநாயகம், இவர்கள் 4 அணி என்று தனியாக பிரிந்து சென்றார்கள். மீண்டும் அவர்கள் கழகத்தில் இணைந்து பயணிக்க தொடங்கினார். சொல்றது 73க்கு அப்புறம். ஆமாம், இப்போது அம்மா அவர்கள் பொறுப்புக்கு தலைவர் மறைவுக்கு பிறகு 87 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் அந்த 73, 74, 84 அது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுமே இந்த சோதனைகள் வந்தது, கட்சிக்கு பிரச்சனைகள் உருவானது. அவ்வப்போது பிரச்சனைகளை தீர்த்து வெளியே சென்றவர்களை, தனக்கு எதிரானவர்கள் எல்லாம் அரவணைத்து தான் இந்த இருவரும் தலைவர்களும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, இப்படி தனக்கு எதிராக அரசியல் ரீதியாக பயணித்தவர்களை, மிக கடுமையாக தங்களை விமர்சித்தவர்களை எல்லாம் அரவணைத்து அந்த இருவரும் தலைவர்களும் என்ன கருதினார்கள் என்றால், கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம், எல்லாவற்றையும் தாண்டி கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் இந்த அரசியலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு போக்கில் தான் இந்த இருவரும் தலைவர்களும் இந்த கட்சியை வழிநடத்தி சென்று வந்தார்கள். அதன் பிறகு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகுமே ஒரு பிரச்சனை உருவானது. அப்படி பிரச்சனை உருவாகிற பொழுது யார் இந்த கட்சியை வழிநடத்துவது? இந்த இருவரும் தலைவர்கள் இல்லாத சூழலில் இப்படி மீண்டும் ஒரு நிர்கதியான நிலைக்கு அதிமுக விட்டது என்கு பொதுவெளிகளில், ஊடகங்களில் பேசப்பட்ட பொழுது, இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதியானவர் 35-36 ஆண்டுகளாக அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயிற்சி பெற்ற திருமதி வி.கே. சசிகலாவை தான் சரியானவர் என்பதை கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், இன்றைக்கு இருக்கிற திரு இபிஎஸ், ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் முன்னிலை நிர்வாகிகளுமே அவர் மறைந்த அன்று இரவே, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த இரவே அவர்களெல்லாம் வரிசை கட்டி நீங்கள் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும், கட்சியையும் ஆட்சியும் அம்மா போல நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்கிற முடிவை எடுத்தார்கள். அதற்கு பிறகு நடந்த பல்வேறு சதிகளும் சூழ்ச்சிகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகாமல் தடுத்தது. அதன் பிறகு இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சில காலம் போன நிலையில் ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி வந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிக்கலை, பிரச்சனையை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது. இந்த பின்னடைவு, சரிவு என்பது தொடர்ந்து வருகிறதே என்று கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களும் பல்வேறு நிர்வாகிகளுமே மனதுக்குள்
பெரும் கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருந்தார்கள். அவங்க புழுங்கிக்கிட்டு இருந்தாங்க, எப்போ கட்சியை ஒன்று சேரும், ஸோ அதற்கான முயற்சியை யாராவது முன்னெடுத்து செய்ய மாட்டார்களா என்று. அப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு அதை ஒரு 3-6 முன்னணி தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்களாகட்டும், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், கேபி அன்பழகன் போன்ற அந்த 6 பேர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 6 பேர் போய் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அது பலனளிக்கவில்லை. அந்த 6 பேரில் ஒருவரான திரு செங்கோட்டையனுமே கடந்த மாதம் வந்து இந்த கட்சி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்ம தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும், எனவே அனைவரும் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம் என்று மன்றாடினார்கள், வலியுறுத்தினார்கள். அதுவும் நடைபெறாத பட்சத்தில் இன்று இன்னொரு மாற்றாக எப்படி இந்த கட்சியை வழிநடத்துவது என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அங்கே ஒரு சந்திப்பு பசும்பொன் பூமியிலே நடைபெற்றிருக்கிறது. இனி அதிமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை பொதுவெளிகளிலையும் கட்சியினர் மத்தியிலும் இந்த சந்திப்பு உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ரவிசங்கர் சார், இன்னைக்கு அம்மாவுடைய இந்த இன்டர்வியூவில் அதிமுகவுடைய விவகாரங்கள் குறித்து பேசினார். சுருக்கமாக அவருடைய செவியில் ஒரு 9-8 என்கிற பிரச்சனையை சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நானும் அவங்க சசிகலா அம்மையார் அவங்க கொடுத்த அந்த பேட்டியை ஃபுல்லாக படித்தேன். அதில் அவங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் இதெல்லாம் எந்த அளவுக்கு 10வது 11வது மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அருகிலேயே போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு மாணவர்களிடையே புழங்கி இருக்கிறது. இதனால் எந்த அளவுக்கு மாணவர்கள் நம்ம நாட்டினுடைய எதிர்கால இவர்கள் தலைவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வு சீர்குலைந்து போகும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி பட்டப்பகலில் வீடு புகுழ்ந்து இவங்க தாக்குவது, அடிப்பது, இதையெல்லாம் இந்த ஆட்சியில் மலிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி வரைச்ச கொலை, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. 10 மாசத்துல போன 10 மாசத்துல மதுரையில் 36 கொலை, திருநெல்வேலி 35, சிவகங்கையில் 20 கொலை, தென்காசியில் 5 கொலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் 47 கொலைகள். என்ன நடக்கு 10 மாசத்துல? அப்ப எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் வந்து, அதாவது மாசம் 5 கொலை, 47 கொலைன்னா மாசம் 5 கொலை. அதை தான் இவங்க சசிகலா அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் சீர்கெட்டு போயிருக்கிறது. இந்த சீர்கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணமே இந்த திமுக அரசாங்கம் அப்படின்னு அவங்க பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லும்பொழுது இந்த மக்களுக்கு ஒரு விடிமோட்சம், விடிவெள்ளி அப்படின்னு கிடைக்கணும் என்றால் இந்த திமுக அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது பண்ணும்பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க 2006, அதாவது 2001 2006 வரைக்கும் இவங்க தான், இவங்க ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆட்சி 6 to 11 திமுக. அந்த பீரியட்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலம் அதை கொண்டு வர போறேங்கிறச்ச ஜெயலலிதா அம்மையார் எந்த விதத்திலையும் அதை எதிர்க்கவில்லை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணணுமோ பண்ணு. ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ இவங்க எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க அகென்ஸ்டு, எஸ்ஐஆர் மூலம் அதுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். இல்லை, ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு இவங்க சசிகலா அம்மையார் சொல்கிறாங்க, இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதுக்கு கீழே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லா விதத்துலேயும் அந்த அதிகாரம் இருக்குது. இந்த ஓட்டர் லிஸ்ட்டை சீர்திருத்தம், சிறப்பு சீர்திருத்த பணி, அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இவங்க பீரியடில் அப்போ இந்த 2001 2006 2005 என்னமோ பண்ணாங்க, 4,50,000 பேர் தான் நீக்கப்பட்டார்கள் வாக்காளர் பட்டியலில். அதாவது ஏடிஎம்கே பீரியட்ல. அதிமுக பீரியட்ல 40, திமுக பீரியட்ல இந்த 2006 2011 இது நடக்கும்பொழுது 49,82,000 பேர் அப்படின்னு இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உண்மை. கண்டிப்பாக. ஸோ இந்த அளவுக்கு உங்கள் பீரியட்லேயே நடந்திருக்கும் பொழுது இப்போ வந்து திடீர்னு உங்களுக்கு என்ன இது
ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மக்கள் எல்லாரும் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர், எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவர்கள், மகளிர், இவங்க எல்லாருடைய ஓட்டுக்கள் பறிக்கப்பட்டு விடும், இவங்க எல்லாரையும் நீக்கி விடுவார்கள். எந்த இதில் சொல்கிறீங்க நீக்கி விடுவார்கள்னு? இப்போ இவங்க அம்மையார் சொன்ன மாதிரி, சசிகலா அம்மையார் சொன்ன மாதிரி 2001-6 நடந்திருக்கு, 2006-11 உங்கள் பீரியட்லேயே நடந்திருக்கு. 49,82,000 பேர். நீங்க ஒரு எக்கனாமிக்ஸ், இட்ஸ் a part of democracy, பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி, part of constitution. எக்ஸாக்ட்லி. நான் அதான் சொன்னேன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அது கீழே கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ பீகாரில் சொன்னீங்க இப்படி ஓட் சோரி நடக்கிறது, ஓட்டு திருடு பண்ணுறாங்க, இதனால் ரொம்ப இதுவாகும்னு சொன்னாங்க. இன்றைக்கி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க? முடிந்தது, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் முடிந்ததுக்கப்புறம் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, இப்போ டிஸ்டில் பண்ண பிறகு 47 45 யார் யாரை நீக்கியிருக்கோம், என்ன பர்பஸ்க்கு நீக்கியிருக்கோம்? இறந்தவர்கள், பர்மனெண்ட்டாக இந்த பீகார் விட்டு வெளியில் போனவர்கள், சில இவங்களுக்கு 2 இடத்துல ஓட்டர் ஐடி இருக்கலாம், அவங்களெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஃபைனல் ரோலும் கொடுத்தாச்சு, எல்லாமே அடங்கி விட்டது. அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னுடைய பாயிண்ட் இதில் என்ன கொண்டு வர, இதெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க, இது எல்லாமே நான் என்டார்ஸ் பண்ணுறேன். எஸ், இதான் யதார்த்தமாக அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இதில் இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறுப்பூச்சை, அதில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அண்டு செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே கூடி அம்மையாரோட கூடி இருந்து ஒரு பேச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இது என்ன காமிக்கிறது அப்படின்னா, என்னுடைய இதில் எல்லோரும் சேர்ந்து ஒரு இது அணியில் சேரும் பொழுது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஏடிஎம்கேக்குள்ளே கேடர்கள் இருக்காங்க, அவங்கள சேர்ந்து எல்லாருமே சேர்ந்திருந்தால் தான் வெற்றி பெற முடியும். இதில் எந்த விதத்திலும் ஐயப்பாடு கிடையாது. அதாவது நீங்கள் தேனி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி அதை மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, 2024 ஏடிஎம்கே 13.3% தான் எடுத்தாங்க. தேனி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி. ஆமாம் 2024 பார்லிமெண்ட்டில் 13.60% அதிமுக ஓட்டு உண்டு அம்மாவுடைய காலத்தில். 13.3% கிடைச்சது. ஏஎம்எம்கே அவங்களுக்கு 25.5%. யாரு? இவங்க டிடிவி தினகரன், அவங்க இதுக்கு 25.5. ஓகே, வேற டிஎம்கே 50% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே. ஸோ அப்போ என்ன தெரியுது, நீங்கள் தனியாக இருந்து இப்போ நாங்கள் ஜெயிக்க போகிறோம் இது பண்ண பிஜேபியோட கூட்டணி வைத்து விட்டார்கள், சரி. ஆனால் ஏடிஎம்கே இபிஎஸ் தலைமையில், ஆனால் அது மட்டும் போகாது. உங்களுடைய 2024 எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே அதை இபிஎஸ் தலைமை அதை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சு 20.5%, அவ்வளோதான். பிஜேபி ப்ளஸ் கூட்டணி பிஎம்கே ஒரு 18 அதில் 20 சேர்த்தா 39 வருது. 39% வந்தாலும் டிஎம்கே கூட்டணி அப்படியே சீர்குலையாமல் இருந்தால் அவங்களுக்கு 47% இருக்குது. அப்போது என்ன ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இவங்களுக்கு இவர் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம், இவரை சேர்க்க மாட்டோம், யாரையும் சேர்க்க மாட்டோம், நாங்கள் மட்டும் ஏடிஎம்கே தனியாக இருந்து பிஜேபியோட ஜெயிப்போங்கிறது எந்த விதத்தில் நம்பிக்கை? பேசுவோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 118வது ஜெயந்தி விழா, 63ஆம் ஆண்டு குரு பூஜை, இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய மரியாதையை செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடையே பேசும்போது பல முக்கியமான விவரங்களை தமிழ்நாட்டு அரசியலை ஒட்டி தன் மீது தொடுக்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சாதுரியமாக, அதே நேரத்தில் புள்ளி விவரங்களை மிகச்சரியாக சரளமாக கையில் எந்த குறிப்பும் வைத்துக் கொள்ளாமல் பல்வேறு விஷயங்களை மிக அழகாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இதில் குறிப்பாக அந்த பேட்டியினுடைய தொடக்கத்திலேயே அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த விளம்பர திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல்
சட்டம் ஒழுங்கு என்பதே தமிழ்நாட்டில் சுத்தமா இல்லை, மிக மோசமாக நடக்கிறது. எனக்கு முன்னால பேசிய விருந்தினர் திரு ரவிசங்கர் அவர்கள் கூட சொன்னாங்க. அம்மா அவர்கள் சொன்ன அதே புள்ளி விவரத்தை, குறிப்பாக மதுரையிலே 10, நெல்லையிலே 35, தூத்துக்குடியிலே 47, சிவகங்கையிலே 20, தென்காசியிலே 5 என்று மிக சரியாக அம்மா அவர்கள் 10 மாசத்துல எவ்வளவு கொலைகள் அநியாயமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது, இது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறத அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை இந்த விளம்பர திமுக அரசுக்கு எதிராக வைத்தார்கள். அதே போல 10வது 11வது படிக்கக்கூடிய இளம் மாணவர்கள் கையில கூட போதைப் பொருட்கள் ரொம்ப சரளமாக நடமாடுகிறது என்று சொன்னால், இது ஆளுகின்ற திமுகவினுடைய அனுசரணை இல்லாமல் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எவ்வளவு பெருமை மிக்க காவல்துறையாக இருந்தது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை பெரிய சாதனைகளை எல்லாம் உருவாக்கிய தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கு இந்த அளவுக்கு சீரழிந்து போயிருக்கிறது என்று சொன்னால், ஆட்சியினுடைய தலைமை முற்றும் முழுதாக எந்த விதமான ஒரு அருகதையும் ஆற்றலும் இல்லாமல் வெறுமன விளம்பரத்திற்காகவும் திரைப்படம் பார்த்து விமர்சனம் எழுதுவதற்குமான ஒரு என்ன சொல்றது, அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் மாதம் மும்மாறி பொழிந்ததா என்று எப்படி தங்களை அவங்க நடந்து கொண்டார்களோ அந்த மாதிரி நாட்டில் என்ன நடக்குது, நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பார்க்க முடியாத ஒருவராக இன்னைக்கு திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு குறிப்புகளை, ரொம்ப வேதனையான குறிப்புகளை எல்லாம் எடுத்து வச்சு சொன்னாங்க. இப்ப திமுக வீட்டுக்கு போகும்போதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுகாலம் பிறக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் ஏற்க வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒருங்கிணைக்கின்ற பணியை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன் பத்திரிகையாளர்கள் நீங்க இவ்வளவு பதைக்கிறீங்க, நான் சர்ப்ரைஸா செய்தி முடிப்பேன் என்று. இதுல சஸ்பென்ஸ் எதுவும் இல்லை, சர்ப்ரைஸாக செய்தி முடிப்பேன், சக்சஸ்ஃபுல்லா செய்தி முடிப்பேன் என்று ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லி இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் நெஞ்சிலெல்லாம் பால் வார்க்கக்கூடிய செய்தி, மிகுந்த நம்பிக்கை எல்லோருக்கும் ஊட்டக்கூடிய செய்தி, சோர்ந்து போய் கிடக்கின்றவர்கள் எல்லாம் நிமிர்ந்து உட்காரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அம்மா அவர்கள் கூறிய இந்த வார்த்தைகள் இருந்தன என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மாதிரி பல்வேறு செய்திகள், அது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் நியமிக்காம இப்படி இருப்பதற்கு என்ன காரணம், தங்களுக்கு வேண்டியவர்களை வைத்து நாட்களை நகர்த்தி கொண்டு அதில் ஆதாயம் பார்க்கலாம் என்று திமுக நினைக்கிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதன் விளைவாக மாணவர்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் எல்லா அதிகாரமும் பொருந்திய ஒருவர் இல்லை என்று சொன்னால், அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை வைத்து அவ்வளவு விரிவான முறையில் அந்த நிர்வாகத்தை செலுத்த முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு ஒரு 32 ஆண்டு காலம் அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்த போதெல்லாம் அம்மா அவர்களுடைய நிழல் போல இருந்து அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது என்பது அம்மா அவர்கள் இந்த பேட்டியில் மட்டுமில்ல, அவர்கள் வைக்கக்கூடிய மிக கூர்மையான அறிக்கைகள், ஸ்டேட்மெண்டாக இருந்தாலும் சரி, பிற பேட்டிகளாக இருந்தாலும் சரி, எக்ஸ் பதிவிலே வெளியிடக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது, பொதுக்கூட்ட மேடைகளிலே பேசும்போதெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை வருது. இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுல இப்படி நிர்வாக பொறுப்புல, தலைமை பொறுப்புல சரியான ஆள் இல்லை என்று சொன்னால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும். சரியான பாடத்துக்கு இப்போ ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் ஒரு நீண்ட நாள் விடுப்புல போறாருன்னா மாற்று பேராசிரியரை ஒரு நல்ல பேராசிரியர் இடைக்காலமாக கெஸ்ட் லெக்சராக கொண்டு வருவதோ அல்லது வேறு ஏற்பாடுகளை செய்வதற்கோ அதுக்கான வரவு செலவுகளை பார்ப்பதற்கோ துணிந்து முடிவு எடுப்பதற்கு அங்க துணைவேந்தர் இருந்தாதான் முடியும். அடுத்த ரெஜிஸ்ட்ராரோ அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்களோ பொறுப்பு துணைவேந்தராக இருந்தால் பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்கு பயப்படுவார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவர்களை எளிதாக வளைத்து
அந்த நிர்வாகத்தை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொள்ளையடிப்பதற்கு தான் இது பயன்படும் என்கின்ற ஒரு அபாயகரமான செய்தியை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பேட்டியின் வாயிலாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சட்டம் ஒழுங்கு சிக்கலை பொறுத்த அளவுக்கு ஏன் இந்த குளறுபடி ஏற்படுது என்று சொன்னால், அதுலேயும் மாவட்டங்களில் நியமிக்கக்கூடிய அந்த காவல்துறையின் முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் நியமனத்தில் ஆளுங்கட்சி நடுநிலைமையாக இல்லாமல் யாரு எந்த மாவட்டத்திற்கு அந்த எந்த திறமையான அதிகாரி இந்த மாவட்டத்துக்கு இங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்கு தகுந்தா போல அதை அணுகக்கூடிய, அதை ஆளுமை செய்யக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரியா இருப்பார் என்றெல்லாம் சிந்திக்காமல் ஆளுங்கட்சிக்காரர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை அந்த பொறுப்புல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினால் அரசு அதிகாரிகள் இல்லாமல் இப்ப அரசியல்வாதிகளை போல ஒரு சைடு எடுக்கிறாங்க. ஒரு நிலைப்பாடு நடுநிலைமையாக இல்லை. அதிகாரிகளும் அந்த வீணாய் போன ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்களை போலவே தங்களை பாவித்துக் கொள்ளுகின்ற நிலையை நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்க்கிறோம். இதெல்லாம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகுந்த வேதனையோடு இன்றைக்கு செய்தியில குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஒரு நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று சொன்னால் அது கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அதுக்கான தீர்வு என்பதை அம்மா அவர்கள் பல்வேறு வடிவங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு திரு ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, KA செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் உங்களை சந்தித்தார்களே என்று செய்தியாளர்கள் கேட்கும்போது, முதல்ல இப்ப நீங்க பாக்குறீங்க அவங்களோட நான் பக்கத்துல அவங்க நின்னதுனால நீங்க இதை இன்று தொடங்கி விட்டதா என்று கேட்கிறீர்கள். நான் ஏற்கனவே இது தொடர்பான வேலைகளை நான் செய்து முடித்து வருகிறேன் என்று சொல்லி இருப்பது அவர் பல்வேறு சந்தேகங்களுக்கு மக்கள் மத்தியிலே என்ன ஒரு இருந்த அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கத்திற்கு ஒரு நல்ல விடை கொடுக்கக்கூடிய, மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயத்துக்கு மருந்திடக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருந்தது என்று என்னுடைய முதல் கட்ட பதிவை நான் செய்ய. நன்றி இளந்தமிழ். நம்ம பிரீஃபா பேசுனீங்க, நம்ம அடுத்தும் நிறைய பேச போகிறோம். ஒரு திமுகவினுடைய ஒரு கொடூரத்தனமான ஆட்சி, அவர்களுடைய மோசமான ஊழல் நேற்றை கூட பேசணும். அது நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இப்போ இது ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை, சதுப்பு நில காடுகள் பிரச்சனை, நேருடைய அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எடுத்த நேற்றுடைய ஊழல்கள், டாஸ்மாக் ஊழல்கள், இப்படி தொடருது கனிம வள ஊழல்கள். இதுக்கு ஒரு மாற்றம் தேவை. இப்போ மக்கள் எதிர்பார்க்காங்க, தமிழ்நாட்டு மக்கள். அந்த மாற்றம் இல்லை என்றால் கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறி இல்லையா, அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு அபாயகரம் இருக்குது. ஸ்கூலில் நம்முடைய ரவிசங்கர் சொன்ன மாதிரி இதெல்லாம். இப்போ இந்த மாற்றத்திற்கான தெளிவு என்பது ஒன்று சேர்ந்தா தான் ரெண்டு வரும். ஒன்று மட்டும் ஒரு கை ஓசை எழுப்ப முடியாது. இப்போ ஓப்பனாக சொன்னப்போனால் எடப்பாடி பழனிசாமி வார்த்தைகளை கொஞ்சம் கண்ணியத்தோடு பேசணும். துரோகங்கள், துரோகிகள் இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு திருமதி சசிகலா அவங்க சொல்கிற போது கூட ஒரு கண்ணியத்தோடு, தொண்டர்கள் தான் இதற்கு முக்கியம், அதற்கான பணிகளை நான் செய்வேன். ஆனால் எடப்பாடி போன்ற நடவடிக்கை, ஒரு பத்திரிகையாளர் நான் பேசுகிறேன், எனக்கு கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது மாதிரியான ஒரு அடம் பிடிப்பு, கடும் போக்குவாதம், தனது பலமும் மாற்றான் பலமும், தனது வலிமையும் மாற்றானுடைய வலிமையும் தெரியாமல் தான் மற்றொரு எம்ஜிஆராகவும் தான் மற்றொரு ஜெயலலிதாவாகவும் மாறிவிடுவதற்கான சாத்தியத்தையும் அவருக்கு கொடுத்து 10 முறையும் தோல்வி கண்டாச்சு. இருப்பதோ 60 to 90 நாட்கள். ஜனவரியில் நடைமுறைகள் வந்துவிடும், பிப்ரவரியில் கதை முடிய போகிறது. எப்படி பார்க்குறீங்க? எனது கவலையான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற பார்வை பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள். நம்ம பல பதிவுகளில் பேசுகிற மாதிரி பல்வேறு தரப்பினரும் இன்று போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக. இன்னொன்று, லஞ்ச ஊழல், முறைகேடு, நிர்வாக சீர்கேடு என்பது நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு. CBI, CBCID, ED ரைடு, இப்படி பல்வேறு விதமான தகவல்கள், செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கிறது. இதை முன்னிட்டு தான் மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலா அவர்கள் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் பேசுகிறாங்க. சட்ட ஒழுங்கு சீரழிவு, இந்த பக்கம் போதை, கஞ்சா பொருட்கள் நடமாட்டம், இப்படி மக்களை பாதிக்கின்ற இந்த அரசாங்கம் என்பது தொடரக்கூடாது. அப்போ ஆட்சி மாற்றம் வேண்டும். காலமெல்லாம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் தொடர்ந்து திரு எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு 3 தேர்தல்களில், சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெற்று இந்த மக்கள் போற்றுகிற ஒரு மகத்தான ஆட்சியை நடத்தினார். 10 ஆண்டுகளுக்கு மேல் அவருடைய ஆட்சி என்பது எல்லா மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கான ஆட்சியாக தான் இருந்தது. நீங்கள் குறிப்பாக 77, 80 ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகச்சரியான நேர்மையான நல்லாட்சியாக இருந்தது. அதனால தான் 80 ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகும்
மீண்டும் நான் என்ன தவறு செய்தேன் என்று ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிந்தது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே அவரை தலைகாட்ட விடாத ஒரு சூழலை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு இருந்த அந்த மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் பலம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. தலைவருடைய மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுமே வந்து 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை முதலமைச்சர். இந்த 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது இடையில ஏற்பட்ட சிக்கல் காரணமாக விலகினாலும் கூட மீண்டும் 6 முறை முதலமைச்சர் பொறுப்பை அவர் ஏற்றார் அப்படிங்கிற பதிவு நம்ம அடிக்கடி தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 52 ஆண்டுகளில் 31 ஆண்டுகளுக்கு மேலே இந்த தமிழ் மண்ணை ஆண்டு இருக்கிறது. 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசியது. 52, 53 ஆண்டுகளிலே அது ஒரு சரிவை பின்னடைவை சந்திக்கிறது என்கிற பொழுது இந்த கட்சி, இது தொண்டர்கள் கட்சி, இந்த கட்சி இவ்வளவு பெரிய ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்ததற்கு என்ன காரணம் என்கிற பொழுது திரு எடப்பாடியினுடைய அந்த வரட்டு பிடிவாதம், தான் மட்டுமே எல்லாம் என்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு என்பது கட்சியை சீரழிவுக்கு கொண்டு போகிறது. 2024ஆம் ஆண்டு அவர் கடைப்பிடித்த அணுகுமுறை, அவர் வகுத்த வியூகம் என்பது மிகப்பெரிய தோல்வியை அதிமுகவை சந்திக்க செய்திருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தம். இப்போ ஐயா அது தொடர்பாக பேசணும். இப்போ நம்ம ஒரு கேள்வி, இப்போ நான் ஒரு பத்திரிகையில் கேட்குறேன். என்ன பாருங்க, 59% பெற்ற அதிமுக இன்னைக்கு 23, திரு ரவிசங்கர் சொன்ன மாதிரி 13 விழுக்காடு. குமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் வெறும் 5000 ஓட்டு. இதுதானா உங்க கட்சியினுடைய நிலை? இது அவர் உணர்ந்துக்கிறாரா? இல்ல நான் கேட்கறது கரெக்டா சொல்லுங்க. நிச்சயமா அவர் உணர்ந்திருக்கிறாரா? எடப்பாடி உணர மறுக்கிறார். அவருக்கு என்ன காரணம்? அதுதான் உணர மறுக்கிறார். தான் அடித்த மூப்பாக தான் எல்லாம் என்கிற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திய அரசியலில், உலக அரசியலில் எங்கேயுமே எந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளிலும் இல்லாத ஒரு புதிய விதியை கொண்டு வந்தார். அடிப்படை உறுப்பினர்கள் தான் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வருவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. இந்த விதியை நீங்கள் பொதுக்குழுவுக்கு உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்கிறது, எந்த விதியையும் மாற்றலாம், திருத்தலாம். ஆனால் இந்த விதி 43 என்பதை, அதிமுக சட்டத்திட்ட விதி 43 என்பதை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதியை மாற்றவோ திருத்தவோ எவருக்கும் உரிமை இல்லை என்று சொன்னார். ஒரு நெருக்கடியான சூழலில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்க ஒரு பொதுக்குழு கூடி கட்சியும் ஆட்சியும் அவர்தான் வழிநடத்த வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள். ஆனால் அன்றைய தினம் மட்டுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடைப்பிடித்த அதே அணுகுமுறையில் இந்த பொதுச் செயலாளர் தேர்வை நடத்தி இருந்தால் இன்றைக்கும் அவர்தான் பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான் இருந்திருப்பார். தற்காலிக பொதுச் செயலாளர் என்று போட்டதனுடைய விளைவுதான் இப்போது இந்த சிக்கலும் நெருக்கடியும் வந்திருக்கிறது. இதையும் தாண்டி நிச்சயமாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் கட்சியின் காலங்காலமாக எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்தவர்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான முன்முயற்சியை நடவடிக்கையை திருமதி வி.கே. சசிகலாவும் இன்று அவரோடு கரங்கோர்த்திருக்கிற திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகிற திரு டிடிவி தினகரன் அவர்கள், இவர்கள் எல்லோருமே நிச்சயமாக இந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு ஒரு நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கிறது என்பதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி சார், நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இந்த இன்னைக்கு இருக்கிறதுல பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே நான் சொல்கிறது யூபிஎஸ் தலைமை கீழே இருக்கு ஏடிஎம்கே இப்போ இருக்கிற ஆமாம், இவங்க கூட்டணி வச்சதனுடைய நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும். அது அவங்களுடைய ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் பிரகடனம். எஸ், இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கரெக்டு. உங்களுக்கு உங்கள் 2021 நீங்கள் எடுத்து இவங்க ஏபிஎஸ் கீழே எடுத்த 191 சீட்லேயே என்னமோ இவங்க கான்டெஸ்ட் பண்ணாங்க. 65 சீட்டில் தான் ஜெயிக்க முடிஞ்சது.
ஆர் 66 இதில் யூபிஎஸ்க்கு அவங்க 2021 எலெக்ஷனில். அந்த எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏஎம்எம்கே அவங்க ஓட்டையும் இவங்க 10 இடத்துல ஏடிஎம்கே அவங்க தோற்பதற்கு இவங்களுடைய ஓட்டு பிரித்தது. ஏஎம்கே தனியாக நின்னாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதனால் ஏடிஎம்கேக்கு ஒரு 10 இடத்துல அடி வாங்கிட்டு. ஒரே ஒரு குறுக்கீடு பேசி நீ சொல்லுங்க. இந்த 2021 தேர்தல் இருக்குல்ல, அந்த 21 தேர்தலில் எடப்பாடியினுடைய தனித்த செல்வாக்கால் 65 இடங்களை வெற்றி பெற்றுட்டார் ஆளுமை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இல்ல யாரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 51 தொகுதிகள் 2016 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களால் வெற்றி பெற்ற தொகுதி 51 அந்த 65. ஆமா, இந்த 14 தொகுதி தான் இவர் இந்த 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம் கொண்டு வந்தார். ஒரு கேள்வி, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சிலுவைப்பாளையம் சேலம் மாவட்டத்தில், சிலுவைப்பாளையம் தானே? சிலுவம்பாளையமா சிலுவைப்பாளையம், அங்கு அவரால் ஏன் வெற்றிய திமுகவோட அதிகம் வாங்க முடியல? இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு கேள்வி வரும்ல, நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்க போறேன். நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னு, அந்த 2021 எலெக்ஷன் பேசும்போது ஒரு 10 இடத்துல ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது, இன்னொரு 21 இடத்துல சரி மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டும்பாங்க இல்லையா, எந்த அளவுக்கு ஓட்டு டிஃபரன்ஸில் ஏடிஎம்கே அவங்க தோத்து போனாங்க அப்படின்னா அந்த மார்ஜின் ஆஃப் டிஃபீட்டை விட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க டிடிவி தினகரன் அவங்க அதிகமாக எடுத்திருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்து யூபிஎஸ் இவங்க டிடிவி தினகரன் அவர் ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் இப்போ எடுக்கிற முடிவே இன்னைக்கு கூட அவங்க பேட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூடி இருக்க வேண்டும் அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் கூட அவங்கள வசைப்பாடியவர்கள் அவங்கள அரவணைத்து கொண்டு போனாங்க. நம்ம பல தலைவர்கள் சொல்றாங்க, பி பாண்டியன் இவங்களும் அதான் சொன்னாங்க. ஸோ அரவணைத்து கொண்டு போறதுங்கிறது எதுக்கு சார்? ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டோம், அந்த கட்சியை மேலே கொண்டு வர போகிறோம், அந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய, அதுதான் பவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லையே. அது நல்லது செய்ய போகிறோன்னா தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு இவங்க யூபிஎஸ் பிஜேபி இந்த 2 இதை மட்டும் வைத்துக்கொண்டு வேறு யாரும் உள்ள வரவில்லை என்றால் எப்படி ஜெயிக்க போறீங்க? வாய்ப்பு இல்லை, ஜெயிக்க முடியாது. வாய்ப்பு இல்லை. நான் இப்போ தான் அவங்க சொன்னேன், 21 + 30 10 சீட், 31 சீட் இவங்க தனியார் நின்னதுக்கு ஒரே காரணத்தினால தோற்று விட்டார்கள். 75 சீட் இவங்க 66, அதான் நம்ம ஐயா சொன்னாங்களே, இவங்க 4 சீட், பிஜேபி 4 சீட் 2021 எலெக்ஷன், 5 சீட் பிஎம்கே, இவங்க ஒரு கூட்டணி 75 சீட். ஏஎம்எம்கே இவங்களாம் தனியாக போன காரணத்தினால இன்னொரு 31 சீட் நீங்கள் ஜெயிக்க முடியவில்லை. அதையும் ஜெயித்திருந்தால் 106 சீட் 2021 எலெக்ஷனில் கிடைச்சிருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன், திமுக 85 சீட் வந்திருக்கு. ஆமாம், 75 சீட்டில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் கண் முன்னாடி தெரியறது வெற்றி 2019 அப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 39க்கு 39 பார்லிமெண்ட் சீட்டும் திமுக ஜெயித்தாங்க. 2024 அங்கேயும் 39 + பாண்டிச்சேரி 1 40 சீட்டும் டிஎம்கே ஜெயிச்சாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் தனியாக நிற்கிறோம், யாருமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு தைரியத்தில் ஏடிஎம்கே யூபிஎஸ் தலைமைக்கு இருக்கவங்க யாரும் வேண்டாம், நாங்கள் வெற்றி வகை சூடுவோம் 2021 எலெக்ஷனில் என்ன நம்பிக்கையில் சொல்கிறீங்க சார்? ஒரே ஒரு கொஸ்டின், பிரேக் வந்துருச்சு டைமு, இருந்தாலும் சொல்லிடுறேன். துரோகிகளை வெளியேற்றினான்னு சொல்கிறாரு, என்ன துரோகம்? இவரை கொண்டு வச்சது துரோகமா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த வார்த்தை சொல்வது ஒரு பில்த்தியா இல்லையா? நான் கேட்குறதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லுங்கள். இல்லை, அதாவது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் துரோகம் என்கிற சொல்லுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் உதாரணம் என்கிற மாதிரியாக வலைத்தளங்களில் யூடியூப் சேனலில் நிறைய அவரை பற்றி போயிட்டுருக்கோம். நீங்கள் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழலில் தன்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவரோ தன்னுடைய உறவினரையோ தன்னுடைய அக்கால் மகன் மரியாதைக்குரிய டிடிவி தினகரனையோ முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சென்றிருக்கலாம். சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையோட ஆக்கியிருக்கலாம். இன்னும் மூத்த தலைவர்கள் அப்பாற்பட்டவர் அல்லவா? ஆமாம் ஆமாம்.
ஆக ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவருமாக இருப்பார் என்று நம்பி திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்து சென்று விட்டார். ஆனால் அவர் தனக்கான தகுதி திறமை என்பதை நம்பிக்கை துரோகம் என்கிற அந்த அடைப்புக்குள்ளே கொண்டு வந்து அவர்தான் நம்பிக்கை துரோகம் செய்துவார். ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் என்று திரு ஓபிஎஸ்ஐ அமர வைத்துவிட்டு அவருக்கு எதிராக காய் நகர்த்தி அந்த ஒற்றை தலைமை என்கிற பார்வையில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே செயல்பட ஆரம்பித்து விட்டார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் துரோகம் செய்கிறது. ஒரு கட்சி தலைமைக்கு உரிய தலைமைத்துவம் தலைமை பண்பே இல்லை சார். நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் கட்சியினுடைய முதன்மையாளர், அவரை வந்து பொதுக்குழுவில் பாட்டில் அடித்து அனாவசியமாக பேசுகிறாங்க. அது அருகில் இருந்து அவர் ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவன் எழுந்து நீ கட்சிக்கு இணை ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராக இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது, கண்டிக்க வேண்டுமா? கண்டிக்கலை. ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு தலைவர் காலத்து மூத்த முன்னோடிகள் மரியாதைக்குரிய ஜெயஸ்ரீ பிரபாகரன், கேசி பழனிசாமி, இன்றைக்கும் பொது வெளிகளில் பேசி வருகிற புகழேந்தி, இந்த 3 பேர் வர்றாங்களே, இந்த குழுவினரை சந்திப்பீங்களான்னு கேட்டால் ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவனை சந்திப்பேன் கேட்குறேன். என்ன தலைமை பண்பு, என்ன வார்த்தை இது? இன்னைக்கு அவருடைய உடல் மொழியும் அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் எவ்வளோ பெரிய தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பின்னால் வந்து அந்த கட்சியை வழிநடத்திய புரட்சித் தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாகவும் எல்லோரையும் அரவணைத்து சென்றார். ஏங்க நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமையாக நாம் இன்னும் கொண்டாடி வருகிற இந்த இருவரும் தலைவர்களை விட என்ன உங்களுக்கு சிறப்பான தகுதி இருக்கு? ஏன் இந்த பிடிவாதம்? கட்சி முக்கியம், கட்சி நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று தன் பிடிவாதத்தை தளர்த்தினால் எடப்பாடிக்கு எதிர்கால அரசியல் இருக்கும். இல்லை என்றால் இந்த தேர்தலோடு அவருடைய அரசியலும் முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் பொதுவெளி கருத்து, மக்கள் கருத்தாக நம்ம தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் பேசத்தானே போகிறோம். திரு இளந்தமிழ் ஆர்வலன், இந்த அம்மாவுடைய செவ்வியில திமுக குறித்து எவ்வளவோ பேசினாலும் தாங்களுடைய இந்த அதிமுக ஒற்றுமை குறித்து அவர்களுடைய கவலை, அவர்களுடைய புரிந்துணர்வு, ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய மனோநிலை, இது இன்னும் அதிகமாகவே நாம் பேச வேண்டிய காலமும் கடப்பாடும் பொறுப்பும் இருக்கிறதா? எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ முந்தின சுற்றில் நம்முடைய அண்ணன் துரைக்கருணா அவர்கள் சொன்னதை போல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எந்த நேரத்திலையும் நிதானம் இழக்காமல் ரொம்ப கண்ணியமாகத்தான் அந்த பல சிக்கல்களை ஒட்டி செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் ரொம்ப ஒரு தலைமை பண்போடு, கண்டிப்பா ஒரு தாய் உள்ளத்தோடு, பொறுப்புணர்ச்சியோடு தான் பதில் சொல்றார். அதுதான் ஒரு சரியான தலைமைக்கான அடையாளம் என்பது எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். அதில் மாறுபட்ட கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ரொம்ப கண்ணியமா மிக கவனமாகத்தான் வார்த்தையை அம்மா அவர்கள் உதிர்க்கிறார்கள். நாமும் அதே பாதையில மிகுந்த பொறுமையோடும் அதே நேரத்தில் ஏராளமான நம்பிக்கையோடும் தான் இப்ப என்னை போன்ற கோடான கோடி தொண்டர்கள் காத்திருக்கிறோம். தொண்டர்கள் சில நேரங்களில் வந்து சின்னம் எந்த பக்கம் இருக்கிறது, யார் கட்சி என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது, அப்படி நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்த நிலையில ரொம்ப அவங்க எந்த விதமான கணக்கீடுகளும் இல்லாமல் நிற்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் யாரையும் துரோகியாக அடையாளப்படுத்துவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டராக இருந்தாலும் சரி, இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, யாரும் பிறரை இந்த கழித்து கட்டுற வேலையை, மிக மோசமான சொற்களை பயன்படுத்தி வசைப்பாடுகின்ற வேலையை செய்வதில்லை என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்வோம். அண்ணன் துரைக்கருணா நிச்சயமாக இது ஒத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பா. அப்ப இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடிய நிலை விரைவில் மாற வேண்டும். இது இந்த யதார்த்தத்தை, கள யதார்த்தத்தை உண்மையான தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மையான பக்தர்கள், இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய உண்மையான வாரிசுகள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்வார்கள், ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்கிறது. அது மேலும் ஒரு கூடுதல் ஒரு படியை, ஒரு உயரத்தை இன்றைக்கு எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய இன்றைய கருத்து வெளிப்பாடு என்பது அவங்க கொஞ்சம் இன்னும் வெளிப்படையாக வெளியே சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறார்கள். அதாவது நிறைய பணிகளை கடமையாக பொறுப்புணர்ச்சியோடு அம்மா அவர்கள் கடந்த காலத்தில் செய்து வந்தாலும் இந்த பொறுமையை எல்லோரும் ஏதோ அமைதியாக இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அம்மா அவர்கள் இன்னைக்கு பேட்டியில கூட சொன்னாங்க, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்வது கவைக்கு உதவாது, என்னுடைய அனுபவம் எப்படி என்பது மூத்தவர்களுக்கு சீனியர்களுக்கு தெரியும், இது நிச்சயமாக நான் சக்சஸ்ஃபுல்லாக செய்து முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இப்ப நீங்க சொன்னது போல இன்னும் இந்த தேர்தலுக்கு ரொம்ப சொற்ப நாட்கள் தான் இருக்குது, சில மாதங்கள் தான். அப்ப அதற்கு உள்ளாக இந்த இந்த சிக்கல்களை எல்லாம் இடர்பாடுகளை எல்லாம் களைவதற்கான அந்த முயற்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை நல்லவர்கள் மனசுல எல்லாம் இருக்கு. வேற ஏதாவது உள்கணக்கு மறைவான செயல் திட்டம் வைத்திருக்கக்கூடியவர்கள் எதையாவது சொல்லிக் கொண்டு போகலாம். அம்மா அவர்கள் யாரையும் கடுமையாக விமர்சிக்கின்ற அந்த பாணியை கையாளவில்லை. நான் அவரை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு தொண்டனாக நானும் எந்த விமர்சனத்தையும் எதிர்மறையான கருத்துக்களையும் நான் வைக்கப் போவதில்லை. அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய காலத்திலும் சரி, பல்வேறு காலகட்டங்களில் சில இடர்பாடுகளை சந்தித்து வந்திருக்கிறது. ஆளுமை மிக்க தலைவர்கள் அதை எளிதாக மிக அழகாக கையாண்டு கழகத்தை மீண்டும் அந்த வெற்றியின் உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சமூக ஊடகங்களும் பிற செய்தி ஊடகங்களும் கொஞ்சம் பரபரப்பாக இயங்குகின்ற காலத்தினால நமக்கு என்ன சொல்றதுன்னா, ஒரு மணிக்கு ஒரு தரம் நமக்கு அப்டேட் தேவையாக இருக்கிறது என்பதனால் ஏதோ சில நடவடிக்கைகள் காலதாமதமாகவதாக இன்றைய தலைமுறை நினைக்கலாம். ஆனால் மிகச் சரியான பாதையிலே நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த பயணத்தை நகர்த்தி செல்லுகிறார்கள். இறுதியில் வெற்றி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு தான் என்பதை இந்த நல்ல நாளிலே நான் என்னுடைய நிறைவு கருத்தாக பதிவு செய்கிறேன். சரி, ரவிசங்கர் சார், இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒற்றுமையும் அதன் வெற்றியும் காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஒரு மிக முக்கியமான தேவை. தமிழ்நாட்டு ஒவ்வொரு துறையிலும், எல்லா துறைகளும், நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. இப்போ நாங்கள் இதை கேட்ட கேள்விக்கு ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கணும். அதாவது எந்த அளவுக்கு மக்கள் மனசுல இங்கிலீஷ்ல இந்த சிம்மரிங் ஃபீலிங்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாக்ட்லி. மக்களுக்குள்ள அந்த வெறுப்பு, ஆதங்கம், உணர்ச்சி, அதாவது எல்லா இடத்துலையும் இவங்க ஒரு 503 வாக்குறுதி கொடுத்து அதில் 25-30% கூட நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு மக்கள் மனதில் இருக்கு. அண்டு சசிகலா அம்மையார் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி சோமனி இது சொன்னேன். அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 22 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அதில் 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை இன்று வரைக்கும். அதே மாதிரி லா யூனிவர்சிட்டி, அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு, அதில் கூட துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை, அதில் 680 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காங்க, பதட்டம் இல்லாம பேசுறாங்க, வார்த்தைகள்ல தடுமாற்றம் இல்லாம. அண்ட் கடைசியாக அவங்க சொன்னது, அந்த நிருபர் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னாங்க. ஸோ அது என்ன காட்டுறது அப்படின்னா, அவங்களுடைய தன்னம்பிக்கை. எப்படி ஆட்சி அமைக்க போறீங்க அது அவங்க பார்த்துக்க வேண்டியது, அதை தான் அவங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம், என்ன பண்ண தேவையில்லை என்னன்னு. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். இப்போ பாருங்களேன், இவ்வளோ நாளும் அவங்க இது பண்ணிருப்பாங்க, அதனால தான் இன்னைக்கு ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகிறது தெரியாது. ஆனால் துரைக்கருணா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் ஏடிஎம்கே யூபிஎஸ் தலைமை கீழ் இருக்கிற ஏடிஎஸ் அதை பொறுத்த வரைக்கும், யூபிஎஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான குரூஷியல் இது. இதில் தோல்வி கண்டுவிட்டார் என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் கூட இதுவாக நன்றி. அதை கூட விட்டுருங்க, ஒரே ஒரு முடிச்சாரு, அதையும் கூட விட்டு மக்களுக்கு பிஜேபி என்ன சொன்னாங்க, ஏடிஎம்கே நீங்க ஒன்று சேரணும் அப்படின்னாங்க, சேரவில்லை. மேபி அமித்ஷா அவர்கள்
இவங்களுடைய சசிகலா அம்மையாருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு அவரும் இருந்து ஏதாவது மறுபடியும் ஒருங்கிணைப்பு ஏற்படுவதற்கு உதவலாம் அப்படிங்கிறது என் நம்பிக்கை. நேர்களே, இன்றைக்கு ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். அதிமுகங்கிறது 1973 76 எமர்ஜென்சிக்கு பிறகு 77 மாபெரும் வெற்றி பெற்றது. 1980 அந்த கட்சி 2 இலைதான் வெற்றி பெற்றது என்று எம்பி சொன்னாலும் மாபெரும் வெற்றியை 6 மாதத்தில் ஈட்டியது. 1984 புரூக்ளின் மருத்துவமனையில் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் படுத்திருந்த போதும் சொல்லனா துயரங்களில் ஏராளமான வார்த்தைகளை வீசிய போதும் மாபெரும் வெற்றி பெற்றது. 1987 டிசம்பர் 24 புரட்சித் தலைவர் மரணித்த அந்த நிலையிலும் அக்கட்சி மிகப்பெரிய ஆளுமையாக ஜா ஜே என பிரிந்தும் அந்த காலகட்டத்தில் மறுஉருவாக்கத்தில் திருமதி சசிகலா அவர்கள் ஜானகி அம்மையாரை சந்தித்து மீண்டும் பல தலைவர்களை உள்ளே கொண்டு வந்து வார்த்தைகளை வசைபாடுதலாக சொன்ன தலைவர்கள் அனைவரையும் அரவணைத்த அந்த மாபெரும் வரலாற்று பெருமை சசிகலா அவர்களுக்கும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் உண்டு. விளைவு 1991 மகத்தான வெற்றியை தமிழ்நாடு கண்டது. இந்த மாபெரும் கழகம் 51.6 விழுக்காடு 60% பெற்ற இந்த மாபெரும் கழகம் இன்றைக்கு 13% பெற்ற அளவிற்கு 20 பற்றா. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களெல்லாம் சீண்டி பார்க்கக்கூடிய அளவிலே சென்று விட்டதா? இதற்கான ஒரே வழி ஒற்றுமை. இந்நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்ட மாபெரும் சிறந்த கருத்துக்களை வைத்த அதிமுகவினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய எம்முடைய சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன், திராவிட காய்வாளர் துரை கர்ணா மற்றும் ரவிசங்கர், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.